Oi, guys, guys. வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ பார்த்தீங்கன்னா வச்சுருந்த ட்ராவல் கண்டென்ட் எல்லாமே போஸ்ட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ ஃபர்தராக வந்து எங்கேயும் ட்ராவல் பண்ணல இப்போதைக்கு. ஸோ அதனால் வந்து இந்த வாட்டி ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ போடுறேன். ஸோ பார்த்திங்கன்னா வந்து டிசம்பர் மாதம் இந்த குளிரில் லைட்டாக கோல்டு வர இருக்குது. இந்த நிலமையில உனக்கு ஐஸ் பாத் தேவையா அப்படின்னு யாராவது யோசிக்கிறீங்கன்னா அதுக்கான பதிலை நான் வந்து வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். ஸோ வீடியோவை மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இது பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது, இல்லை கொலாபரேஷனும் எதுவுமே கிடையாது. எனக்கு ஒரு நீடு இருக்குது, நான் அந்த பிளேஸ்க்கு போகிறேன். ஸோ உங்களுக்கு நீடு இருந்தால் தேவைப்படும் தோணுச்சுன்னா போங்க. ஓகே, கிளம்பிட்டேன். இங்கேருந்து சென்ட்ரல் வரைக்கும் போனோம். நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா நங்கநல்லூரில் இருக்கோம். ஸோ நம்ம உடம்பு வந்து செல்ஃபோன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஃபோனுக்கு பேட்ரி லோ ஆகும்போது சார்ஜ் போடுறோம்ல, அந்த மாதிரி நம்ம பாடியில் எனர்ஜி லோ ஆகும்போது தூக்கன்ற சார்ஜை போடணும். ஃபோனில் எப்படி அக்கறையாக 100% ஆகிற வரைக்கும் போடுறோம், ஃபோனில் எப்படி அக்கறையாக 100% ஆகிற வரைக்கும் போடுறோமோ அதே மாதிரி பாடியும் 100% சார்ஜ் ஆகிற வரைக்கும் நல்லா தூங்கணும். ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா வந்து என் ஃப்ரெண்டு ரெகுலராக சொல்லுவார், we are not getting any younger அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ரொம்ப உண்மை தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 20 வயசு 25 வயசுக்குள்ளே இருக்கிறபோது வந்து ஓயாமல் விளையாடிக்கிட்டே இருப்பேன் நாள் ஃபுல்லாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு விளையாட முடியல, ஈஸியாக வந்து டயர்டாகிடுது பாடி. ஸோ ஒரு ஏஜுக்கு மேலே வந்து ரிக்கவரி ரொம்ப டைம் எடுக்குது. ஒரு 1 வீக்குக்கு அந்த சோர்வு அப்படியே இருக்குது. ஸோ அதை வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஒரு விஷயம் அப்பார்ட் ஃப்ரம் ஸ்லீப் பண்ணும்போது அது வந்து அந்த ரிக்கவரி ப்ராசஸ் வந்து கொஞ்சம் குயிக்காக இருக்கும். ஸோ அதுதான் மெயின் அட்வான்டேஜ். இந்த மாதிரி ஐஸ் பாத்து ப்ளஸ் அவ்வளோ அழகாக கை தூக்கணும். புரியுது? அதே மாதிரி ஹெல்மெட்டும் போட்டுருக்கோம். போகவும் மாட்டுறாரு, வழியும் விட மாட்டுறாரு. ரைட்டில் ஏறினா அவரும் ரைட்டில் ஏறி பிளாக் பண்ணுறாரு. ஐயா வழி விடுங்க ஐயா. இவன் போகிறதுக்கு அங்கே எங்கே வழி இருக்குது இவன் போகிறதுக்கு? நானாவது போவேன், வழியை விடாம கருத்து. 4th எக்ஸிட்னா என்ன பண்ணுறது? 1 2 3 4. ஓகே, அதை விடுமா கூகுள் அதுக்குள்ளே 500 மீட்டர் அப்படிங்கிறது. இன்னும் நான் ரைட்டே எடுக்கல. 1.5 கிலோமீட்டர் இன்னும் 4 மினிட்ஸ் காட்டுது. அங்கேருந்து 7 மினிட்ஸ் தான் காட்டுச்சு. அப்பா நல்லா பழி வாங்குதுப்பா. குட்டி சந்தில் எங்கேயோ கூட்டு போகுது. லெஃப்ட் தான் இது வந்து மெயின் ரோட்லேருந்து லெஃப்ட் எடுத்திருப்பேன். சென்ட்ரல் வந்து 1 minute. I'll help 1 minute. Careful bro, careful. How happened? Okay, yeah. No issues. Wow. Just branch போட்டு அதுக்கு தான் பயந்துட்டேன். ஸ்க்ராட்ச் போட்டு போடுறாரு. ஏய் கூகுள், சந்துக்குள்ளே கூட்டின்னு வந்து பாரு, வண்டி ஸ்க்ராட்ச் ஆகிருக்கும். ஸ்போர்ட்ஸ் ரிகவரி ஹை பர்ஃபார்மன்ஸ். ஸோ வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா
கோல்ட் ரூம்னு இருக்குல்ல அதுதான். ஸோ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வந்து இன்னொரு 5 மினிட்ஸில் உள்ளே போய் நம்ம வந்த வேலையை பார்ப்போம். இங்கே வந்து மசாஜ் இருக்குது, அப்புறம் இன்னும் இல்லை அது இந்த லெக் பூட் அதெல்லாம் நிறைய இருக்குது. பட் அதெல்லாம் சொல்லி நான் வந்து இது வந்து ஒரு ப்ரொமோஷனல் வீடியோவாக்க விரும்பல. ஸோ நான் வந்த வேலையை நம்ம பார்ப்போம். ஸோ நான் வந்த வேலையை நான் பார்க்குறேன், அதை நீங்கள் வந்து வீடியோவில் பாருங்கள். ஸோ யா, கோல்ட் ரூம், ஐ எம் கம்மிங் ஃபார் யூ. ஓகே, டன். ஓ, நல்லா கோல்டாக இருக்குது தண்ணி. ஓகே ப்ரோ. ஓகே, 12 டிகிரி. ஓகே ஓகே டன். ஸோ ரெடி ஆகிட்டேன். வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கோல்டாகவே இருக்குது. ஸோ அதனால் அவர் வந்து இந்த செட்டில் ஐஸ் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா 3 செட்டு. ஸோ ஈச் செட் 5 மினிட்ஸ். அதுக்கப்புறம் நடுவில் வந்து 2 to 5 மினிட்ஸ் பிரேக்கு. டிபெண்ட்ஸ் ஆன் நம்மளோட பாடி கண்டிஷன். ரொம்ப நடுங்குறோம் அப்படின்னா வந்து எல்லாம் 5 மினிட்ஸ் பிரேக்கு, இல்லைனா 2 மினிட்ஸ் பிரேக்கு தான். ஸோ நம்ம வந்து உள்ளே இறங்கிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் ஸ்லோவாக பண்ணும்போது தான் அந்த டெம்பரேச்சருக்கு வந்து பாடி அடாப்ட் ஆகும். ஸோ அப்படி பண்ணையில் தான் உங்களால் வந்து ரொம்ப நேரம் வந்து இருக்க முடியும். ஃபஸ்ட்டு குளிரும், பட் அதுக்கப்புறம் வந்து பாடி கொஞ்சம் கொஞ்சமாக செட் ஆகிடும். அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மைக்குக்காக ஜோர்டன் ஒருத்தர் இருக்கார் இன்ஸ்டாவில், அவரோட ப்ரொஃபைல் பார்த்து இன்ஸ்பயர் ஆனது. போன வாட்டி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டிஷர்ட் இல்லாமல் இறங்கினேன். சில பல கமெண்ட்ஸ் எல்லாம் வந்தது, சில பல டிஎம்லாம் வந்தது. அதனால் நான் வந்து இப்போ டிஷர்ட்டை கலட்டுறதா இல்லை, இதோடவே நான் இறங்குறதா. ஆமாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சொன்னேன், நீ வந்து டீப் ப்ரீத் எடுத்தால் தான் பாடி வந்து அடாப்ட் ஆகும். நல்லா அடாப்ட் ஆகிடுச்சு பாடி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு எழுந்துக்கவே வேணாம் அப்படின்னு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்தப்போ இவங்க சொல்லி கொடுத்தாங்க, மறக்காமல் ஞாபகம் வச்சுருக்கேன். இப்போ இன்னும் உள்ளே போகலாமா? மெயின் இந்த ஷோல்டர் சைடு தான் பண்ணுறாங்க. ப்ரோ அது ஏன் ப்ரோ 3 செட்டு? ஆக்சுவலாக உங்களுக்கு ரெக்கவரி பொறுத்தவரைக்கும் 10 to 15 மினிட்ஸ் தான் எக்ஸ்பார்ட் பொறுத்தவரைக்கும். ஸோ நீங்கள் 10 to 15 மினிட்ஸ் இருந்தால் போதும். ஸோ அதுக்கு மேலே இருந்தால் டிஸ்அட்வான்டேஜ்னு இல்லை, பட் அட்வான்டேஜும். ஓகே, தேவையான அளவு ஓகே. ஸோ நான் ரிப்பீட் பண்ணுறேன், அவர் சொன்னது கேட்டுச்சான்னு தெரியல, மைக் ஏன்னா இதில் வச்சுருக்கேன். ஸோ அவர் என்ன சொன்னார்னா வந்து 15 மினிட்ஸ் தான் ஐஸ் பாத்துக்கு வந்து ஐடியல் டைம். ஸோ அதனால் அவங்க வந்து 3 செஷனாக வந்து பிரிச்சுருக்காங்க. ஸோ 5 மினிட்ஸ் ஒன்ஸ் ஒரு பிரேக் எடுத்துக்கிற மாதிரி. ஸோ இப்போ பாடி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு திருப்பி வந்து நம்ம வந்து இது பண்ணுற மாதிரி. ஸோ நம்ம என்ன பண்ணாலும், நம்ம என்ன ரிகவரி பண்ணாலும் அது கரெக்டான ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி பண்ணோன்னா பண்ணுறதுக்கு ஒரு யூஸாக இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பண்ணுறதே வந்து வேஸ்ட்டு தான். நல்லா இருக்குது ஈஸிலி. த மைண்ட் இஸ் எவ்ரி திங் வாட் யூ திங்க் யூ பிகம். நான் சொல்லுங்கள், புத்தர் சொன்னதை எழுதியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு செட்டு முடிஞ்சிருச்சு. வெளியே வரும்போது தான் வெளியில் போகிற வாட்டி செமையாக நடுங்கிச்சு. போகிற வாட்டி வெளில வரும்போது தான் அந்த நீங்களாம் அப்படியே திருன்னு இருக்கு. அப்பா ரிலாக்ஸாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு மார்க் இருக்கும், இது உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். இந்த மார்க் என்னன்றது வந்து நான் கடைசியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மார்க்கு தான் நான் இப்போ இந்த ரிகவரி பண்ணுறதுக்கான ஒரு மெயின் ரீசன். ஸோ 2வது செட்டு டிஷர்ட் இல்லாமல் இறங்குறேன். ஏன் நான் ஃபஸ்ட்டு டிஷர்ட் போட்டேன்றது உள்ளே இறங்கிட்டு சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வாட்டி வந்து டிஷர்ட் இல்லாமல் நான் வந்து வீடியோ போட்டேன். நிறைய டிஎம்ஸ்லாம் வந்து ஏடா கூடமாக வந்தது. ஓகேங்களா? ஸோ அது இன்ஸ்டாவில் யூஸ்வலாக நடக்குது. அதனால் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு செட்டு கொஞ்சம் யோசித்தேன், பட் 2வது செட்டு நம்ம பண்ணுறதே வந்து பாடி ரிகவரிக்கு தான். ஸோ அதனால் வந்து சரி டிஷர்ட் இல்லாமே பண்ணுவோம், கமெண்ட்ஸ் வந்தால் வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ கொஞ்சம் நடுக்கம் தெரியுது. நான் வந்து டீப் ப்ரீத் மோடுக்கு போகிறேன். ஊ சா
ஐஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் இவர் இல்லை இறங்க போகிறேன். அந்த இன்ஸ்டா வீடியோவில் வந்து 1 டிகிரி சொல்லுவார், இது வந்து 20கே நமக்கு நடந்து. ஓகே, கடைசி செட் என்பதால் மைக்கை கையில் வச்சுக்கிறேன். இப்போ தண்ணி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி ஐஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். கேக்குதா மைக்கு இது கொஞ்சம் இதுவாக தான் இருக்கு. ஓகே, இது நான் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, அப்படிதான் இருக்கு. கட்டி வா குளிருது. கேக்குதா? எக்ஸ்ட்ரா போட்டதுக்கு அப்புறம் ஸோ ஃபர்தராக 3 ரவுண்டுமே முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுற்றி சில விஷயங்கள் இருக்குது, இதை ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்து எல்லா சைட்லேயுமே முடிஞ்ச அளவுக்கு மோட்டிவேஷ்னல் கோட்ஸ் வச்சுருக்காங்க. மெயினாக வந்து நீங்கள் தொட்டிக்குள்ளே இருக்கீங்கன்னா நீங்கள் ஃபேஸ் பண்ணுற இடத்துல மைண்ட் இஸ் எவ்ரிதிங், நத்திங் இஸ் இம்பாசிபிள்ன்றது மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மார்க் பற்றி தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்காக தான் மெயினாக வந்து இந்த ரிக்கவரிக்காகவே வந்தேன். ஸோ ஒரு சின்ன இஷ்யூ, சின்ன ஒரு ஸ்லிப்பு. ஸோ அதுக்கு வந்து இப்போ ஸ்லிப்பாகி விழுந்தேன். ஸோ அதுக்கு வந்து இப்போது ரீசெண்டாக ட்ரீட்மெண்ட்ஸ் போயிட்டுருக்கேன். ஸோ ஃபிசியோதெரப்பிலாம் போயிட்டுருக்கு. ஸோ அதோட இதுதான் இந்த மார்க்கு. ஸோ ஐஸ் வைக்க சொன்னாங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு ஐஸ் வச்சேன். பட் அந்த ஸ்ட்ரெயின் வந்து குறையில. ஸோ அதுதான் வந்து இந்த ரிக்கவரி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ டாக்டர் வந்து எங்கெல்லாம் வலி இருக்கோ அங்கெல்லாம் ஐஸ் வைக்க சொன்னாங்க. டோட்டல் பாடியுமே பெயின்னு டோட்டல் பாடியுமே ஐஸ் வச்சுருக்கேன். வெளியே வந்துட்டேன். 3 ரவுண்டு முடிச்சுட்டு அந்த ரூமை விட்டு வெளியே வந்தாச்சு. இயல்பு டெம்பரேச்சருக்கு திரும்பியாச்சு. ஆனால் அந்த ஃபேன் ஓடுற ஸ்பீடுக்கு இயல்பு டெம்பரேச்சருக்கு திரும்ப விடாது போல இருக்குது. அங்கே போனால் கிட்டு குளிருது மறுபடியும். அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால் ஷேர் பண்ணேன். மேபி யாருக்காவது பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. ஏன்னா லாஸ்ட் டைம் நான் வந்து ரீல்ஸ் போட்டிருந்தேன், அதுலேயே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் மேபி யாருக்காவது தேவைப்பட்டால் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி ஒரு பிளாக் ஒன்று பண்ணுறேன். ஸோ ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கருத்துக்களை இருந்தால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அப்படியே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. See you all in a next video.